நீதிமன்றங்களில் இ-ஃபைலிங் முறையை நிறைய வழக்கறிஞர்கள் எதிர்க்கிறாங்க. எப்படி செயல்படுத்தணும்? எது? நீதிமன்றங்களில் இ-ஃபைலிங் முறைக்கு நிறைய வழக்கறிஞர் எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. அது எப்படி முறையாக செயல்படுத்தணும்? எல்லாவற்றையுமே இப்போது டிஜிட்டைஸ் செய்து வருகிற சூழலில் அந்த நடவடிக்கையை நீதிமன்றத்திலும் மேற்கொள்கிறார்கள். அதில் உள்ள நல்லது கெட்டது குறித்து அது தொடர்பான வல்லுநர்கள் ஆய்ந்து சொல்ல வேண்டும். இ-ஃபைலிங் என்பது எல்லோராலும் இலகுவாக செய்யக்கூடிய ஒன்று அல்ல. ஆகவே அதில் உள்ள சிரமங்களை கருத்தில் கொண்டு வழக்கறிஞர்கள் எதிர்ப்பு தெரிவிக்கிறார்கள் என்று நான் கருதுகிறேன். கட்டாயமாக இது குறித்தும் நாங்கள் நாடாளுமன்றத்திலே குரல் எழுப்புவோம் அல்லது தொடர்புடைய அமைச்சரை சந்தித்து முறையிடுவோம். அதேபோல மத்திய அரசு கல்வி நிதியை தராமல் ஆனால் இணக்கமான சூழல் இல்லாதனால பல்வேறு பாதிப்புகள். இந்த ஆட்சி, அதாவது பாஜக ஆட்சி பொறுப்பேற்ற நாளிலிருந்து பாஜக அல்லாத பிற கட்சிகள் ஆளுகிற மாநிலங்களில் இதே போன்ற ஒரு சார்பு நிலையை எடுத்து மாற்றாந்தாய் மனப்பான்மையோடு செயல்படுகிற போக்கு நீடிக்கிறது. தமிழ்நாட்டை தொடர்ந்து வஞ்சித்து வருகிறது. தமிழ்நாடு அரசை நிலைகுலைய வைப்பது அவருடைய நோக்கமாக இருக்கிறது. தமிழ்நாட்டு மக்களிடையே இந்த அரசுக்கு எதிரான ஒரு எதிர்ப்புணர்வை வளர்க்க வேண்டும் என்பதும் அவர்களின் நோக்கங்களில் ஒன்றாக இருக்கிறது. இந்த போக்கை விடுதலை சிறுத்தைகள் கட்சி தொடர்ந்து சுட்டிக்காட்டி கண்டித்து வருகிறது. இப்போதும் இந்த மெட்ரோ ரயில் திட்டம் குறித்து அவர்கள் எடுத்த நிலைப்பாட்டை விடுதலை சிறுத்தைகள் கட்சி கண்டித்து ஏற்கனவே அறிக்கை வெளியிட்டிருக்கிறோம். மீண்டும் அந்த போக்கை கண்டிக்கிறோம். ஏற்கனவே இந்த பிரச்சனை குறித்து முதலமைச்சருடைய கவனத்துக்கு கொண்டு போயிருக்கிறோம். அவர்கள் அந்த தேர்தலை எழுத வேண்டும் என்று வலியுறுத்துவதை அரசு மறுபரிசீலனை செய்ய வேண்டும், அதை கைவிட வேண்டும். அது ஏற்கனவே கருத்து சொல்லிட்டேன். இல்லை, அது அவருடைய நிலைப்பாடு. திரு செங்கோட்டையன் அவர்கள் அதிமுகவிலே ஒரு மூத்த தலைவர். அவர் அதிமுகவை விட்டு வெளியேறும் நிலை ஏற்பட்டிருப்பது அந்த கட்சிக்கு உகந்ததல்ல என்கிற கருத்தை நான் ஏற்கனவே கூறியிருக்கிறேன். அவர் தாவேகாவை தேர்வு செய்தது அவருடைய கருத்து, அவருடைய முடிவு. அதில் நான் கருத்து சொல்ல விரும்பவில்லை. ஆனால் அதிமுகவை இப்படி ஒரு நெருக்கடிக்குள்ளே தள்ளியதில் பாஜகவுக்கு ஒரு பங்கு இருப்பதாக நான் கருதுகிறேன். செங்கோட்டையன் அவர்களே ஏற்கனவே டெல்லிக்கு சென்று வந்த பிறகு என்னை அழைத்தது அமித்ஷா அவர்கள்தான் என்று கூறியிருக்கிறார். அமித்ஷா அவர்களோடு அல்லது பாஜக தலைவர்களோடு அவ்வளவு நெருக்கமாக இருந்த ஒருவர் அதிமுகவிலே தொடர முடியாத நிலை ஏற்பட்டிருக்கிறது என்றால், அதிமுகவும் பாஜகவும் கூட்டணி கட்சிகளாக இருக்கிற சூழலில் இது எந்த அடிப்படையில் நிகழ்ந்தது என்கிற கேள்வி எழுகிறது. பாஜகவினரால் செங்கோட்டையன் அவர்களுக்கும் பழனிசாமி அவர்களுக்கும் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கும் இடையிலே ஒரு இணக்கத்தை ஏற்படுத்த முடியவில்லையா? எல்லா பிரச்சனைகளிலும் தலையிடுகிற பாஜக இந்த பிரச்சனையில் ஏன் வெளிப்படையாக தலையிடவில்லை அல்லது அவர்களை சேர்த்து வைக்க முயற்சிக்கவில்லை? அதிமுகவை கட்டுக்கோப்பாக வைத்திருக்க அவர்கள் ஏன் விரும்பவில்லை? அதிமுகவில் இப்படி ஒரு பலவீனம் ஏற்படுவதை பாஜக ஏன் வேடிக்கை பார்க்கிறது? இது போன்ற பல கேள்விகள் எழுகின்றன. எனவே திரு செங்கோட்டையன் அவர்கள் அதிமுகவை விட்டு வெளியேறியதில் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கும் திரு செங்கோட்டையன் அவர்களுக்கும் இடையிலே ஏற்பட்ட பிரச்சனை மட்டும்தான் காரணமா, அல்லது பாஜகவின் சித்து விளையாட்டுகளில் இதுவும் ஒன்றா என்ற ஒரு சந்தேகம் எனக்கு இருக்கிறது என்பதை ஏற்கனவே கூறியிருக்கிறேன். அந்த கருத்தில் நாங்கள் இன்னும் உறுதியாக இருந்தாலும் அந்த கோரிக்கையை வைக்கிற ஒரு காலச்சூழலாக இது இல்லை என்பது எங்களுடைய கருத்து. எங்களுக்கு தான் ரெகக்னிஷன் ஆயிடுச்சு. இல்லை ரெகக்னிஷன் ஆயிடுச்சு. எங்களுக்கு சின்னம் சொந்த சின்னம் வந்துருச்சு. இல்லை சொந்த சின்னம் வந்துருச்சு. இப்போ அந்த கேள்வி எழாது. ரெகக்னைஸ்ட் பார்ட்டி, அதனால் எங்களுக்கு சொந்த சின்னம் பானை சின்னம் கொடுக்கும்.